நாம் பேச அழைக்கிறோம். தொழிலாளர்கள் உழைப்பு ஒரு நாட்டின் முதுகெலும்பு. அவர்கள் உழைப்பு இன்றி எந்த ஒரு நாடும் முன்னேற முடியாது. கால் கடுக்க உழைக்கும் தொழிலாளி அவர் கண்ணீர் துடைக்கும் ஒரு முதலாளி அமைவதெல்லாம் வரம் என்று வந்த வாழ்க்கை. கவிஞர் பாடலாசிரியர் கார்த்திக் நேத்தா வாழ்க்கையில் தான் அனுபவித்த கதையின் ஒரு பகுதியே குட் டே படம். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் பாடலாசிரியர் கார்த்திக் நேத்தா அவர்களே. ரொம்ப நன்றிங்கக்கா. அதான் என்னோட வாழ்க்கையில் நடந்த சில அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் சொல்லாமா வேணாமா அப்படின்ட்டே இருந்தேன். அது கடந்த கால வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும், குடிகார வாழ்க்கை தான். அதனால அதற்கு முன்னாடி நான் சில பேருக்கு இங்கே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல பாலாஜி தரணிதரன் அண்ணா இங்கே வந்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. என்னோட சினிமா பயணத்தை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக தொடங்கி வச்சவர் அவர் தான். அவரோட ஒரு பக்க கதை எழுதும் போதெல்லாம் என்னை ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிடுவார், வெளியே போனால் குடிச்சிருவேன் அப்படின்ட்டு. அப்படிதான் அப்படி பேரன்போடு எல்லாம் கட்டி கட்டி தூக்கிட்டு வந்த ஒரு ஆள் தான் நான் இங்கே. பிறகு நிறைய எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு வந்திருந்த அத்தனை பேருக்குமே ராஜமுருகன் அண்ணாக்கு முக்கியமாக. ராஜமுருகன் அண்ணாவும் என்னுடைய சில பல ஆட்டங்கள்லாம் பார்த்தவர் தான். அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆட்டம் ஏன் நடந்தது அப்படின்னு புரியும். கோவிந்த் வசந்தாக்கு இந்த நேரத்தில் நன்றி. கோவிந்தால் இங்கே வர முடியல, ஆக சிறந்த பாடல்கள் கொடுத்துருக்காப்புல. அதுவும் மின்மினிய ராசாத்தியும் அம்புலி ஆராரவும் வந்து உறுதியாக எல்லோரையும் தாளாட்டிட்டு இருக்கு. பிறகு எல்லோருக்குமே இந்த நேரத்தில் என்னோட நன்றி. இயக்குனர் பற்றியும் தயாரிப்பாளரை பற்றியும் நான் கடைசியாக பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரைட்டர் சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் வெறும் குடியை மட்டும் பேசுவதில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆமாம், அதுதான் உண்மை. முன்ன எப்போ நான் வாசித்த ஒரு கட்டுரை, ஒரு உளவியல் கட்டுரை, அது வந்து வளர்ந்த நாடுகள் அப்படி அதை பற்றி சொல்லும் போது வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் வந்து ஸ்கூசோபீனிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுது அந்த கட்டுரை. ஸ்கீசோபீனிக் சொசைட்டின்னா ஒரு மனப்பிறழ்வுக்கு ஆளான சமூகமாக வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குது. வளரும் நாடுகள் எல்லாமே ஒரு கில்ட் மேனிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை வந்து ஆணித்தரமாக ரொம்ப ஆழமாக சொல்லி அதை விளக்குது. இந்த கில்ட் மேனிக் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் குற்ற உணர்வும் இருக்கும், இன்னொரு பக்கம் அச்சமும் இருக்கும். இது ரெண்டும் பின்னி பிணைந்த ஒரு சமூகமாக வளர்ந்து வரும் சமூகங்கள்லாம் இருக்குது அப்படின்ற அந்த ஆய்வு சொல்லுது. இந்தியா மாதிரி, நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆன இந்த வளர்ந்து வந்து கொண்டு இருக்கின்ற சமூகமும் அதே மாதிரி ஒரு கில்ட் மேனியாக் சொசைட்டி தான். இப்படியான கில்ட் மேனியாக் சொசைட்டிக்குள்ள ஒருவன் எப்படி குடிகாரனா மாறுறான் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு, நிறைய காரணிகள் உண்டு. அப்படி ஒரு காரணத்தில் போய் வீழ்ந்தவன் தான் நானும். ஒரு 20 வருடம் போதைக்குள்ளேயே உழன்று மயக்கத்திலேயே எல்லாத்தையும் செஞ்சு அப்படி இருந்தவன் தான். அந்த கட்டுரையை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்தது. ஓ, நமக்கும் இந்த மாதிரி நோய் தான் இருந்திருக்கு போல அப்படின்ட்டு. அப்படி இந்த குடிக்கான சமூக காரணிகள் நிறைய இருக்கு. முதல்ல சமூக கட்டமைப்பு ஒரு காரணமாக இருக்குது ஒருவன் குடிகாரனா மாறுறதுக்கு. அதன் பிறகு இந்த பொருளாதார ஏக்கம்னு ஒன்று சொல்லுவோம். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் பணம் போயிட்டே இருக்கு, ஒரு பக்கம் பணம் இல்லை, ஆனால் அதே உழைப்பு தான் போடப்படுது. ஆனால் வரலங்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஏக்கம், அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்த முடியாமல் செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமை, அந்த இயலாமை, இது எல்லாமே தபால்னு தள்ளி கொண்டு போய் போதை பக்கம் விட்டுரும். இந்த பொருளாதார ஏக்கம் ஒன்று. பிறகு நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்குள்ள, இந்த நவீன சமூகத்துக்குள்ள அந்நியமா நம்ம ஆயிடணும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஏலியனேஷன் பண்ணப்படுறோம். அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது ஒருவன் போதைக்குள்ள ரொம்ப சுலபமாக போகிறதுக்கு. அதன் பிறகு அந்த தந்தையின் அந்த மேலாதிக்கம் ஒன்று இருக்கு இல்லையா? சின்ன குழந்தையிலிருந்து ஒரு தாயினுடைய மேலாதிக்கம் ஒரு குழந்தையை வளர்ந்த பிறகு ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் குடிக்குள்ள விட்டுரும். அதே மாதிரி தான் தாயினுடைய மேலாதிக்கமும் ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும் போது இல்லையா? அந்த குழந்தை சின்ன வயசில் தெரியாமல் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே போதைக்குள்ளே போய் ரொம்ப ஈஸியாக விழுந்துருது. அப்படி வீழ்த்தப்பட்டவன் தான் நானும் ஒருத்தன். இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. அகக்காரணங்களாக நிறைய இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் புறக்காரணங்களாக இருக்குது. புறக்காரணங்கள் இன்னும் நிறையா இருக்குது. நம்முடைய அந்த மத மேலாதிக்கம், சாதிய படிநிலைகள், இந்த ஒடுக்கப்படுதல், புறக்கணிக்கப்படுதல், இப்படி ஊறுப்பட்ட காரணம் இருக்குது ஒருத்தர் குடிகாரன் ஆகிறதுக்கு. சும்மா இதை குடிச்சிட்டான் அப்படி இல்லை. குடிங்கிறது தப்பாக இருந்தாலுமே அதற்கு பின்னால் இவ்வளவு பேருடைய பங்கு இருக்குது ஒரு தனி மனிதன் குடிகாரனா ஆகிறதுக்கு. அகக்காரணங்களாக நிறைய இருக்குது.
தனிமை உணர்வுங்கிறது ஒன்று. உலகம் முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கான்டெம்பரரி வேர்ல்டில் நம்ம சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் மாடர்ன் யுகத்தில் சலிப்புணர்வு, போர்டம் சொல்கிறோம் இல்லையா, அது இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே நம்ம போதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த சலிப்புணர்வை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது தான். அப்படிங்கிறது இன்னைக்கு ஆய்வுகள்லாம் சொல்லும் போது காலகாலமாக இதுதான் இருந்துகிட்டு இருக்கு போல. இப்படி ஏதோ ஒரு காரணம் இருந்தால் ஒருத்தர் குடிக்குள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு. இது ஒன்று. அதே மாதிரியான தனிமை உணர்வு ஒன்று. அப்புறம் வேக்கம் உணர்வுன்னு ஒன்று இருக்கு. அந்த வெறுமை உணர்வு அது காலகாலமாக இருக்கு. இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கு. அன்னோன் வேக்கம்னு சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படி திடீர்னு ஒருத்தர் குடிக்க போயிடுவான், நல்லா தான் இருப்பான், திடீர்னு போதைக்குள்ளே போயிடுவான், ஏன்னு காரணம் கேட்டால் அவனுக்கும் தெரியாது. அச்சம் ஒரு காரணம். இப்படி என்னென்னமோ இருக்கு. குற்ற உணர்வு ஒரு பெரிய காரணம். அதே மாதிரி காமத்திற்கு சரியான வடிகால் கிடைக்க முடியாம பித்து பிடிச்சு போய் அது தப்புன்னு உணர்ந்து அந்த படபடப்போடையே ஒருத்தர் குடிக்குள்ள போனவெல்லாம் இருக்கான். இப்படி குடிக்கான காரணங்கள் நிறைய 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 இருக்கு. அப்படி இந்த மாதிரியான ஊறுபட்ட குடிகாரனாவதற்கான காரணங்கள் இருக்கு இல்லையா, இந்த குட் டே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சாந்தகுமாருக்கு சில காரணங்கள் இருக்கு. அவன் ஏன் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆணித்தரமான உளவியல் காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே அது உணர முடியும். இந்த முதலாளித்துவம் ஏற்படுத்தக்கூடிய தனிமை உணர்வு, அந்நியமயமாக்கல் ரொம்ப ஆழமாக இந்த படத்தில் வெளிப்பட்டிருக்கு. இன்னொன்று, இந்த நவீன சமூகம் ஏற்படுத்தக்கூடிய இருத்தலியல் சிக்கல் இருக்கு இல்லையா, அதன் விளைவாக ஒருத்தனுக்குள் இருக்கக்கூடிய இயலாமை, ஆற்றாமை, அதை இந்த படம் ரொம்ப தெளிவாக உணர்வுபூர்வமாக ஆகச்சிறந்த கதை வழியாக ரொம்ப இயல்பாக கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கு. நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருந்தது. வெறும் ஒரு குடிகாரன் ஒரு இரவு குடிக்க ஆரம்பிச்சான், பகலில் மாறணும் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அதுக்கு அந்த பின்னப்பட்ட திரைக்கதை இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக இயக்குனர் அரவிந்த் அவர்களுக்கும் கதாசிரியர் மைக்கேலுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கு வெறுமனே ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இல்லாமல் இந்த குடியை நியாயப்படுத்தவும் செய்யாமல் அது தப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி, ஆனால் அவன் குடிக்க போனதுக்கான காரணம் அவன் மட்டும் கிடையாது, பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லி, ஒருத்தன் குடிக்கிறதுக்கு ஊருப்பட்ட காரணம் இருக்கலாம், அவன் குடிக்க வேணாங்கிறதுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு காரணம் அவனுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். எனக்கு அப்படி நிறைய பேர் ஏற்படுத்தி கொடுத்துதான் ஒரு 20-25 வருஷ குடி போதையிலிருந்து நான் வெளியே வர முடிஞ்சது. இந்த திரைப்படம் அப்படி குடிக்கிற என்னுடைய தமிழ் மக்கள், என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய அக்காமார்கள், என்னுடைய தங்கச்சிமார்கள், இவங்க அத்தனை பேருக்குமே இந்த படம் கை கொடுத்து வா, எதுக்குமே தீர்வு குடி இல்லை, நம்ம முன்னோக்கி போவோம் அப்படின்னு ரொம்ப அரவணைப்பா மயிலழகா தடவி கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக உறுதியாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் அத்தனை பேருமே பார்க்கணும். அரவிந்தோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. இந்த படத்தில் வெறுமனே ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் லைட்டாக ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிச்சது தான். பிருத்திவிக்கும் அரவிந்த் உட்காந்து ஒரு நாள் இரவு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விதை வந்து அவங்க 2 பேரும் எனக்கு அழைச்சி, நாம் தான் ஒரு சிலபஸ் மாதிரி இருந்தோம். குடி அப்படின்னா கார்த்திகத்தை கூப்பிடலாமே அப்படின்ற மாதிரி அவ்வளோ கேவலமாக தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆமாம். அப்புறம் நாங்களும் போய் உட்காந்து பேச ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுனதெல்லாம் ஒரு ரெக்கார்டில் பண்ணி, அதன் பிறகு சில ஒரு திரைக்கதைக்கு தேவையானதெல்லாம் சில இருக்கு இல்லையா, மக்கள்கிட்ட காமிக்கும் போது வெறுமனே அந்த ராவாதை கொடுக்க முடியாது. அவங்களும் சீன்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணி இது ஒரு கதை கோர்வையாக கொண்டு வந்து இங்கே பாட்டு வைக்கலாம் அங்கே பாட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு, அந்த முக்கியமாக அந்த மின்மினிய ராசாத்தி பாட்டும் அம்புலி ஆராரோ பாட்டும் கரெக்டான இடத்துல படத்துக்குள்ளே இருக்கும். உறுதியாக நமக்கு சின்ன நிகழ்வு ஒன்று ஏற்படும் மனசுக்குள்ள. ஆமாம், அது நான் உறுதியாக சொல்கிறேன். ஒரு சினிமா ரசிகனா, பாடலை எப்போதும் ரசித்து கொண்டே இருக்க ஒரு கவிஞனா, அந்த 2 பாட்டும் நிச்சயமாக எல்லாத்தையும் தாளாட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா அந்த நண்பர் சொன்ன மாதிரி ஒரு 3 வருடம் படம் நிற்கும் நடக்கும் அப்படிதான் இருந்தது. அதெல்லாம் மீறி இந்த படம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த மாதிரியான நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. இன்னும் பெரிய கதை இது ஒரு நாள் இரவு நடக்கிறதுனால அந்த இரவுக்குள்ளே என்னென்ன அமைக்க முடியுமோ அது மட்டும்தான் இருக்குது. இந்த படம் வெற்றி அடைந்து பொருளாதார ரீதியாக தயாரிப்பாளர் நல்ல என்ன வளம் அடைஞ்சாருன்னா இன்னும் 2 பார்ட் இருக்குது இதோடது. அவன் ஏன் குடிகாரன் ஆனா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. குடியை விடுவதற்காக அவன் எடுத்த முயற்சிகள்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக வரணும்னு விருப்பப்படுறோம். அது இதோட வெற்றி தான் தீர்மானிக்கும். அதனால் அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் அந்த ட்ரைலர் கட்ஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக.
அந்த லியோன் அண்ட் டார்வின் அவங்க 2 பேருக்குமே மியூசிக் போட்டிருந்தாங்க. அவங்க ட்ரைலருக்கு டீசருக்கு எல்லாம் ரொம்ப புது சவுண்டாக இருந்தது. லியோன் அண்ட் டார்வினுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றி. ராஜமுருகண்ணா இந்த மேடையில் வந்து எங்களுக்காக இருந்து இதை நிறைய முன்னெடுத்து கொடுத்தவர் அவர் தான். இது இப்படிலாம் போகலாம் அப்படிலாம் போகலான்னு ஒரு வழிகாட்டியாக இருந்து முன்னெடுத்து கொடுத்தவர். எனக்கு இந்த நேரத்தில் தம்பியாக மனப்பூர்வமான நன்றி. இப்போதைக்கு இதுதான் போதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.